ஆதார் அட்டையை ஒரு பிறப்புச் சான்றிதழுக்கான ஆவணமாக பயன்படுத்த முடியாது என்று எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஒரு அக்கவுண்ட் ஹோல்டர் தன்னுடைய பிறந்த தேதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ ஆதார் அட்டையை ஒரு ஆவணமாக பயன்படுத்த முடியாது என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதாவது இபிஎஃப்ஓ அப்படிங்கிறது ஒரு எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய சேலரியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு டிடெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் மந்த்லி மாதம் அந்த அமௌண்ட் ஆட் ஆகிட்டே வரும். அந்த பிஎஃப் அமௌண்ட்டை அவங்க எம்ப்ளாயி தேவைப்படும் போது அவங்க வித்ட்ரால் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இபிஎஃப்ஓவில் ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கு பிஎஃப் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த அக்கௌண்ட்டில் அந்த டிடெக்ட் பண்ணுற அமௌண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இபிஎஃப்ஓவில் அந்த ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் தனக்குன்னு ஒரு பர்சனலாக அக்கௌண்ட்டு வச்சுருப்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலை பார்த்துக்கலாம். எவ்வளோ பிஎஃப் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ நம்ம வித்ட்ரால் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயிலை, பாஸ்புக்கு, இது எல்லாமே பார்த்துக்கலாம். அதுதான் அந்த இபிஎஃப்ஓ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த இபிஎஃப்ஓ நிறுவனத்தில் இனிமேல் ஆதார் கார்டு ஒரு டேட் ஆஃப் பர்த்துக்கு யூஸ் பண்ண முடியாது. டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ஆவணம் அந்த ஆதார் கார்டு பயன்படுத்த முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பிறந்த தேதிக்கான அந்த ஆவணங்கள் பட்டியலில் இருந்து ஆதார் கார்டு நீக்கம் செய்யப்பட்டது அப்படின்னு இபிஎஃப்ஓ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.